வணக்கம். இந்த விரிவான அலசலுக்கு உங்கள வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம இந்தியாவுல பெரிதும் எதிர்பார்க்கப்படுற ஜிஎஸ்டி 2.0 சீர்திருத்தங்கள் பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். எங்ககிட்ட இருக்கிற சில கட்டுரைகள், அப்புறம் சில ஆய்வறிக்கைகளை வச்சு, இதுல என்னென்ன முக்கிய மாற்றங்கள் வரப்போகுது, ஏன் இப்போ இந்த மாற்றங்கள் தேவைப்படுது, இதனால என்னென்ன தாக்கங்கள் வரலான்னு அலசலாம். நீங்க இதுல அப்டேட்டா இருக்கிறது ஹெல்ப் பண்ணும்னு நினைக்கிறோம். அரசாங்கம் இப்போ வரி விஷயங்கள்ல நிறைய கவனம் செலுத்துற மாதிரி தெரியுது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வருமான வரி விலக்கு வரம்ப 12 லட்சமா ஏத்துனாங்க. அத நீங்க கவனிச்சிருப்பீங்க இல்லையா? ஆமா ஆமா. அதோட தொடர்ச்சியா இப்போ ஜிஎஸ்டி வரி அமைப்பையும் எளிமையாக்க போறதா ஒரு பேச்சு அடிப்படுது. முக்கியமா நடுத்தர வர்க்கத்து மக்கள் கையில கொஞ்சம் கூடுதல் பணம் புழங்க விட்டா அவங்க அதிகமா செலவு செய்வாங்க. ஆமா, நுகர்வு அதிகரிக்கும். ஆமா. அது பொருளாதார வளர்ச்சிக்கு உதவும் அப்படிங்கிறது தான் இதோட பின்னணியில இருக்கிற ஒரு ஐடியாவா தெரியுது. பிரதமர் கூட அவரோட சுதந்திர தின உரையில சம்பந்தமா சில குறிப்புகள் கொடுத்திருந்தாருன்னு சொன்னாங்க. ம். இந்த அடுத்த தலைமுறை ஜிஎஸ்டி சீர்திருத்தம் ஒரு தீபாவளி சமயத்துல அதிகாரப்பூர்வமா அறிவிக்கப்படலான்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. உண்மையிலேயே இது மக்களுக்கு ஒரு பண்டிகை பரிசா அமையுமா? வாங்க இத கொஞ்சம் விளக்கமா பார்க்கலாம். சரி, முதல்ல இந்த சீர்திருத்தத்துல என்னென்ன முக்கிய அம்சங்கள் இருக்குன்னு பாப்போம். இப்போதைக்கு ஜிஎஸ்டில 4 அடுக்குகள் இருக்கு இல்லையா? 5%, 12%, 18%, 28%ன்னு. ஆமா, 4 அடுக்குகள். இப்போ வந்திருக்கிற தகவல் படி இந்த 4 அடுக்குகளை வெறும் 2 அடுக்குகளா குறைக்க போறாங்களாம். 2 அடுக்குகள். ஆமா, 5% மற்றும் 18%. இது கேக்குறதுக்கு நல்லா இருக்கு. இப்போ இருக்கிற குழப்பங்கள் குறையுமா இதனால? ஆமா, நிச்சயமா. பலரும் இத ஒரு நல்ல விஷயமா பாக்குறாங்க. முக்கியமா வரி செலுத்துறவங்களுக்கும் சரி, அதிகாரிகளுக்கும் சரி. இப்போ இருக்கிற அந்த சிக்கலான அமைப்புக்கு இது ஒரு தீர்வுன்னு நம்பப்படுது. 2017ல ஜிஎஸ்டி வந்தப்போ நோக்கம் என்னன்னா, நாடு முழுக்க ஒரே வரி, அதுதான் இலக்கு. ஆமா, ஒரே வரி அமைப்பு. ஆனா நடைமுறையில பாத்தீங்கன்னா பல அடுக்குகள் இருந்ததுனால கணக்கு பார்க்கறது, ரிட்டர்ன் ஃபைல் பண்றதெல்லாம் கொஞ்சம் சிக்கலாவே இருந்துச்சு. இந்த 2 அடுக்கு முறை அந்த நடைமுறை சிக்கல்களை கணிசமா குறைக்கும்னு எதிர்பார்க்கலாம். குறிப்பா இந்த 12% மற்றும் 28% வரி அடுக்குகள் அது முழுமையா நீக்கப்பட போகுதுன்னு சொல்றாங்க. ஆமா, அதுதான் முக்கியமான மாற்றம். அப்போ இது நிறைய பொருட்களோட விலையில நேரடியா தாக்கத்தை ஏற்படுத்தும்னு நினைக்கிறேன். உதாரணத்துக்கு இப்போ 28% வரியில இருக்கிற காரு, ஏசி, ஃப்ரிட்ஜ் மாதிரி பொருட்கள் எல்லாம். ஆமா, அதெல்லாம் விலை குறையுமா? ஆமா. அதுக்கு வாய்ப்பு அதிகம், ரொம்ப அதிகம். அந்த 28% அடுக்கு நீக்கப்பட்டு ஒருவேளை அந்த பொருட்கள் 18% அடுக்குக்குள்ள வந்தா நிச்சயம் விலை குறையும். அதே மாதிரி சில வீட்டு உபயோக பொருட்கள் இருக்கு இல்லையா, காப்பீட்டு பிரீமியங்கள், இதுக்கெல்லாம் கூட வரி குறையலாம். ஓ, அப்படியா? இன்னொரு பக்கம் வெண்ணெய், பழச்சாறுகள், உலர்பழங்கள் மாதிரி சில அத்தியாவசிய பொருட்கள்னு நாம நினைக்கிறவ இப்போ 12% இருக்கு. ஆமா. அது 5%க்கு மாறலான்னு ஒரு பேச்சு இருக்கு. அப்படி நடந்தா இந்த பொருட்களின் விலையும் கணிசமா குறையும். ஆனா எல்லாத்துக்கும் வரி குறையுமா, இல்ல சிலதுக்கு ஏறுறதுக்கும் வாய்ப்பு இருக்கா? அது நல்ல கேள்வி. எல்லாத்துக்கும் குறையும்னு நம்மளால சொல்லிட முடியாது. இப்போ புகையிலை, சில ரொம்ப காஸ்ட்லியான ஆடம்பர பொருட்கள், அதாவது பாவ பொருட்கள், சின் குட்ஸ் அப்படின்னு சொல்றாங்களே. ஆமா, சிகரெட் இந்த மாதிரி. ஆமா, அந்த மாதிரி குறிப்பிட்ட பொருட்களுக்கு மட்டும் ஒரு புதிய உயர்வரி, அதாவது 40% கொண்டு வரப்படலாம்னு ஒரு தகவல் இருக்கு. 40%? ஆமா. ஆக ஒரு பக்கம் எளிமைப்படுத்தல் நடந்தாலும் குறிப்பிட்ட சில பொருள்களுக்கு வரிச்சுமை அதிகரிக்கவும் வாய்ப்பு இருக்கு. இது பெரும்பாலும் உடல் நலத்துக்கு கேடு விளைவிக்கிற அல்லது அத்தியாவசியம் இல்லாத பொருட்களா இருக்கலாம். சரி, இப்போ கார்கள் விஷயத்துல இந்த மாற்றம் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் விளக்க முடியுமா? ஏன்னா இப்போ கார் வாங்கினா ஜிஎஸ்டி, அது போக கூடுதல் செஸ்ன்னு ஏகப்பட்ட வரி இருக்கு இல்லையா? கரெக்ட். இப்போதைக்கு கார்களுக்கான மொத்த வரி, அதாவது ஜிஎஸ்டி பிளஸ் செஸ், அது காரோட வகை, இன்ஜின் சைஸ் இதையெல்லாம் பொறுத்து சுமார் 29%லேருந்து 50% வரைக்கும் கூட போகுது. இது ரொம்பவே அதிகம். ஆமா, பயங்கர அதிகம். இப்போ முன்மொழியப்பட்டிருக்கிற மாற்றத்துல அடிப்படை ஜிஎஸ்டி அடுக்கு 28%லிருந்து 18%க்கு குறைஞ்சா சின்ன கார்களோட விலை கணிசமா குறைய வாய்ப்பு இருக்கு. ஒரு பெரிய பன்னாட்டு வங்கி HSBC அவங்க என்ன கிடைச்சிருக்காங்கன்னா, சின்ன கார்களோட விலை சுமார் 8% வரைக்கும் குறையலாம்னு. 8% வரைக்கும் குறையலாமா? இது உண்மையிலே ஒரு நல்ல செய்தி கார் வாங்க நினைக்கிறவங்களுக்கு. நிச்சயமா. அப்போ பெரிய கார்கள், சொகுசு கார்கள் நிலைமை என்ன ஆகும்? பெரிய கார்களுக்கு இப்போ இருக்கிற மாதிரி பலவிதமான செஸ் வரிகளுக்கு பதிலா நிலையா ஒரு 40% வரி விதிக்கப்படலாம்னு ஒரு கருத்து இருக்கு. 40%? இது உறுதியான தகவலா? இல்ல, இது இப்போதைக்கு ஒரு கருத்து தான். ஒருவேளை அது 18% ஜிஎஸ்டி பிளஸ் 22% செஸ்ஸா இருக்கலாம், அல்லது நேரடியா 40% சிறப்பு வரியாவும் இருக்கலாம்.
அது இன்னும் உறுதியாகல. ஆனா அப்படி நடந்தா பெரிய கார்களுக்கான வரி விதிப்பு முறையும் கொஞ்சம் எளிமையாகும். இப்போ இருக்கிறத விட கணக்கிட சுலபமா இருக்கும். ஆனா விலை மொத்தமா குறையுமா ஏறுமாங்கிறது அந்த 40% எப்படி போடுறாங்கங்கிறத பொறுத்து தான் அமையும். சரி. இவ்ளோ பெரிய ஒரு மாற்றத்தை இப்போ ஏன் கொண்டு வரணும்? இதுக்கு ஏதாவது குறிப்பிட்ட காரணம் இருக்கா? நீங்க ஏதோ ட்ரம்ப் வரிகள் பத்தி கூட சொன்ன மாதிரி இருந்துச்சு. நீங்க சொல்றது சரிதான். இந்த ஜிஎஸ்டி 2.0 சீர்திருத்தம் இப்போ இந்த சமயத்துல இவ்வளவு தீவிரமா பரிசீலிக்கப்படுறதுக்கு ஒரு முக்கியமான வெளிப்புற காரணி இருக்கு. அதுதான் அமெரிக்காவோட வர்த்தக கொள்கைகள். குறிப்பா ட்ரம்ப் வரிகள்னு சொல்லப்படுறது. இந்த மாத இறுதிக்குள்ள அமெரிக்காக்கு நாம ஏற்றுமதி செய்யற பல இந்திய பொருட்கள் மேல கிட்டத்தட்ட 50% வரைக்கும் இறக்குமதி வரி விதிக்கப்படலாம்னு ஒரு அபாயம் இருக்கு. 50%? அடேங்கப்பா! இது பயங்கரமான பாதிப்பை ஏற்படுத்துமே. நம்ம ஏற்றுமதியாளர்களுக்கு பெரிய அடியா இருக்குமே அது. நிச்சயமா இது இந்தியாவோட ஏற்றுமதியை ரொம்ப பாதிக்கும். அதன் மூலமா நம்ம பொருளாதாரத்திலையும் ஒரு பெரிய அழுத்தத்தை உருவாக்கும். இந்த மாதிரி ஒரு உலகளாவிய வர்த்தக போர் சூழல் உருவாகும் போது நாடுகள் என்ன பண்ணுவாங்கன்னா, தங்களோட உள்நாட்டு பொருளாதாரத்தை வலுப்படுத்தவும் உலக அளவுல தங்களோட போட்டித்தன்மை காம்படிட்டிவ்னஸ் அதிகரிக்கவும் முயற்சி பண்ணுவாங்க. ஆமா, தங்கள தற்காத்துக்க பாப்பாங்க. அதேதான். அந்த வகையில ஜிஎஸ்டியை எளிமைப்படுத்துறது, வரிச்சுமையை குறைக்கிறதெல்லாம் இந்தியாவை வர்த்தகம் செய்யறதுக்கு இன்னும் ஒரு பெட்டர் இடமா மாத்தும். இது அந்த வெளிப்புற அழுத்தத்தை ஓரளவுக்கு ஈடுகட்ட உதவும்னு அரசாங்கம் நினைக்கலாம், இது மாதிரி நெருக்கடியான சமயங்கள்ல. பெரிய பொருளாதார சீர்திருத்தங்கள் வர்றது அது ஒன்றும் புதுசு இல்ல. உங்களுக்கு 2013ல நடந்த டேப்பர் டான்ட்ரம் ஞாபகம் இருக்கா? ஆமா, கேள்விப்பட்டிருக்கேன். அப்போ அமெரிக்காவோட ஃபெடரல் ரிசர்வ் வங்கி ஏதோ அறிவிச்சதால உலக சந்தைகள்ல பெரிய குழப்பம் ஏற்பட்டுச்சு இல்லையா? கரெக்ட். இந்தியாவிலயும் ரூபாய் மதிப்பு பயங்கரமா சரிஞ்சதே அப்போ. அதேதான். அப்போ அமெரிக்க ஃபெடரல் ரிசர்வ் அவங்க பொருளாதாரத்தை ஊக்குவிக்க அச்சடிச்ச பணத்தை குறைக்க போறோம்னு சொன்னதும் உலக முதலீட்டாளர்கள் இந்தியா மாதிரி வளர்ந்து வர்ற நாடுகள்ல இருந்து வேகமா பணத்தை வெளியே எடுத்தாங்க. இதனால நமக்கு பணவீக்கம் அதிகமாச்சு, ரூபாயோட மதிப்பு விழுந்துச்சு, பொருளாதாரம் தடுமாறுச்சு. அந்த நெருக்கடி தான் நம்ம அரசாங்கத்தையும் ரிசர்வ் வங்கியையும் பணவீக்கத்தை கட்டுப்படுத்த ஒரு முறையான இலக்கு நிர்ணய கட்டமைப்பு, இன்ஃப்ளேஷன் டார்கெட்டிங் ஃப்ரேம்வொர்க் கொண்டு வரது மாதிரி சில முக்கிய கொள்கை முடிவுகளை எடுக்க வச்சுது. ஓ, அப்படிங்களா? அதே மாதிரி இப்போ அந்த ட்ரம்ப் வரிகள் நெருக்கடி ஜிஎஸ்டி 2.0 மாதிரி ஒரு பெரிய உள்நாட்டு சீர்திருத்தத்தை முன்னெடுக்க ஒரு தூண்டுதலா அமையுதுன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இது பொருளாதாரத்தை நிலைப்படுத்த உதவுன்னு எதிர்பார்க்கப்படுது. ஓகே, அப்போ இது வெறும் வரி எளிமைப்படுத்தல் மட்டும் இல்ல, ஒரு பெரிய பொருளாதார வியூகத்தோட ஒரு பகுதியா இருக்குன்னு சொல்றீங்க. புரியுது. ஆனா இந்த வரி குறைப்புனால அரசாங்கத்துக்கு வருமானம் குறையாதா? அது எப்படி சமாளிப்பாங்க? உடனடியா பார்க்கும்போது நிச்சயம் வருவாய் இழப்பு இருக்கும். வரி விகிதங்களை குறைக்கும் போது இது இயல்புதான், இதுல ஒன்றும் ஆச்சரியம் இல்ல. ஆரம்ப கட்டத்துல அரசாங்கத்தோட ஜிஎஸ்டி வருவாயில சுமார் ஒரு 40,000 கோடியிலிருந்து 50,000 கோடி வரைக்கும் ஒரு தற்காலிக சரிவு ஏற்படலான்னு சில கணிப்புகள் சொல்லுது. 50,000 கோடி ரூபாய்னா அது பெரிய தொகை இல்லையா? எப்படி சமாளிக்க முடியும்? ஆமாம், அது பெரிய தொகைதான், மறுக்க முடியாது. ஆனா இதுல ஒரு நீண்டகால பார்வையும் இருக்கு. நீங்க யோசிச்சு பாருங்க, மக்களின் கையில வரி குறைப்பு மூலமா அதிக பணம் மிச்சமான என்ன ஆகும்? செலவு பண்ணுவாங்க. கரெக்ட். அவங்களோட வாங்கும் சக்தி அதிகரிக்கும். இதனால நுகர்வு, அதாவது கன்சம்ஷன் அதிகரிக்கும். மக்கள் அதிகமா பொருட்களை வாங்குவாங்க, சேவைகளை பயன்படுத்துவாங்க. அப்படி நுகர்வு அதிகரிக்கும் போது அது மூலமா அரசுக்கு வர்ற வரி வருவாய் காலப்போக்கில் தானா அதிகரிக்கும். ஆரம்பத்தில் ஏற்பட்ட வருவாய் இழப்பை இது ஈடு செய்யும். ஏன் அதை விட அதிக வருவாயை கூட கொண்டு வரலான்னு அரசாங்கம் நம்புது. லாங் டேர்ம்ல பெனிஃபிட் இருக்குன்னு பாக்குறாங்க. ஆமா, அது மட்டும் இல்லாம வலுவான உள்நாட்டு நுகர்வு அப்படிங்கிறது இந்த மாதிரி உலகளாவிய வர்த்தக பிரச்சனைகளால ஏற்படக்கூடிய அதிர்ச்சிகள்ல இருந்து நம்ம பொருளாதாரத்துக்கு ஒரு பாதுகாப்பு வலயம் மாதிரி செயல்படும், ஒரு குஷன் மாதிரி. ஆமா, ஏற்றுமதி பாதிக்கப்பட்டாலும் உள்நாட்டு தேவை தாங்கி பிடிக்கும். சரியா சொன்னீங்க. உள்நாட்டு சந்தை வலுவா இருந்தா பொருளாதாரம் ரொம்பவும் பாதிக்கப்படாம தாக்கு பிடிக்கும். இதுல ஏதாவது பாசிட்டிவான கணிப்புகள் இருக்கா? பொருளாதார நிபுணர்கள் என்ன சொல்றாங்க? நிச்சயமா. ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் இது ஒரு முக்கியமான இந்திய வங்கி இல்லையா? இதோட தலைமை பொருளாதார நிபுணர் கௌரா சென்குப்தா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ஜிஎஸ்டி சீர்திருத்த நடவடிக்கை சரியா அமல்படுத்தப்பட்டா அடுத்த ஒரு வருஷத்துக்குள்ள இந்தியாவோட மொத்த உள்நாட்டு உற்பத்தியை 0.6% வரைக்கும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குன்னு கணிச்சிருக்காங்க. 0.6% ஜிடிபி வளர்ச்சியா? அது பண மதிப்புல எவ்வளவு வரும் தோராயமா? அது சுமார் $20 பில்லியன் நாமினல் ஜிடிபி அதிகரிப்புக்கு சமம். $20 பில்லியன்? ஆமா, இது பொருளாதாரத்துக்கு ஒரு நல்ல ஊக்கமா இருக்கும். நினைச்சு பாருங்க,
வெறும் வரி கட்டமைப்பை கொஞ்சம் மாத்துறதுனால இந்த அளவுக்கு பொருளாதார வளர்ச்சி சாத்தியம்னா இது எவ்வளவு முக்கியமான சீர்திருத்தம்னு புரியும். ஆனா இதுல இன்னொரு முக்கியமான கோணத்தையும் நம்ம பார்க்கணும். அதை விட்டுட முடியாது. என்ன அது? அது மாநில அரசுகளோட நிலைப்பாடு. ஜிஎஸ்டி வருவாயில மாநிலங்களுக்கு ஒரு கணிசமான பங்கு இருக்கு. அதனால இந்த மாதிரி ஒரு பெரிய மாற்றத்தை செய்யும்போது மாநில அரசுகளோட வருவாய் பாதிக்கப்படாதா, அவங்களுடைய ஒப்புதல் எப்படி பெறப்படும், அவங்களுடைய கவலைகள் எப்படி சரி செய்யப்படும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஆமா, ஜிஎஸ்டி கவுன்சில்ல இது பெரிய விவாத பொருளா இருக்குமே. நிச்சயமா ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்துல இத பத்தி விரிவான விவாதங்கள் நடக்கும்னு எதிர்பார்க்கலாம். மாநிலங்களோட ஒத்துழைப்பு இல்லாம இந்த சீர்திருத்தம் முழு வெற்றி அடையாது. அதுதான் உண்மை. சரி. ஆக சுருக்கமா சொல்லணும்னா இந்த ஜிஎஸ்டி 2.0 மூலமா வரி அடுக்குகள் 4லிருந்து 2 5% 18% குறையுது. ஆமா, 12-28% அடுக்குகள் போயிடுது. கார், ஏசி மாதிரி பொருட்களோட விலை குறைய நிறைய வாய்ப்பு இருக்கு. ஆனா அதே சமயம் சிகரெட், சில ஆடம்பர பொருட்களுக்கு 40%ன்னு ஒரு புது வரி வரலாம். ஆமா. இந்த மாற்றத்துக்கு இப்போதைய உலக வர்த்தக சூழல், குறிப்பா அமெரிக்காவோட ட்ரம்ப் வரிகள் ஒரு முக்கிய தூண்டுதலா இருக்கு. ஆரம்பத்துல அரசுக்கு கொஞ்சம் வருமான இழப்பு இருந்தாலும் நீண்ட காலத்துல இது மக்களின் வாங்கும் சக்தி அதிகரித்து நுகர்வை கூட்டி ஜிடிபி வளர்ச்சிக்கு உதவும்னு எதிர்பார்க்கப்படுது. கரெக்ட். இப்போதைக்கு எல்லாரும் தீபாவளிக்கு வரப்போற அதிகாரப்பூர்வ அறிவிப்புக்காக காத்திருக்காங்க. இங்க நீங்க எல்லாரும் யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. நாம பேசுனதுல இருந்து சொல்லுங்க. வரி அடுக்குகளை குறைக்கிறது, எளிமைப்படுத்துறது எல்லாம் நல்ல நோக்கம்தான், அதுல சந்தேகமே இல்ல. ஆனா நடைமுறையில ஒரு பெரிய சவால் இருக்கு. இப்போ ஆயிரக்கணக்கான பொருட்கள், சேவைகள் இருக்கு இல்லையா? ஆமா, கணக்கே இல்ல. இதுல எதெல்லாம் 5% அடுக்குல வரும், எதெல்லாம் 18% அடுக்குல வரும்னா வகைப்படுத்தணும் இல்லையா? ஆமா, அந்த கிளாசிபிகேஷன். அந்த வகைப்படுத்துற வேலை இருக்கே, அது அவ்வளோ சுலபமா இருக்குமா? நீங்களே யோசிங்க. ஒரு பொருளை 5%ல வைக்கிறதா இல்ல 18%ல வைக்கிறதாங்கிற முடிவு அந்த பொருளோட விலையில, சந்தையில பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். ஆமா, அது உண்மைதான். இதனால தொழில்துறையினர் மத்தியில கருத்து வேறுபாடுகள், விவாதங்கள், ஏன் சில குழப்பங்கள் கூட வர வாய்ப்பு இருக்கா? அந்த வகைப்படுத்தல் நியாயமாவும், தர்க்க ரீதியாவும், வெளிப்படையாவும் நடந்தாதான் இந்த சீர்திருத்தத்தோட முழு பலனும் நமக்கு கிடைக்கும். இல்லனா புதுசா வேற சில சிக்கல்கள் உருவாகிடும் வாய்ப்பு இருக்கு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இது ஒரு முக்கியமான கேள்வி. நிச்சயமா இது ஆழமா சிந்திக்க வேண்டிய ஒரு கேள்விதான். ரொம்ப நன்றி. இந்த விரிவான அலசல்ல எங்களுடன் இணைந்திருந்ததற்கு மிக்க நன்றி நேயர்களே. அடுத்த முறை வெறும் ஒரு தலைப்புடன் உங்களை சந்திக்கிறோம். நன்றி.